வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். அதாவது 2026 டெட் பேப்பர் 2 அண்ட் பிஜிடிஆர்பி தேர்ச்சி காலி பணியிடங்கள் போட்டி நிலவரம். அதாவது இன்றைய பதிவில் டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை, அதனைத் தொடர்ந்து டிஆர்பி தேர்வுகளில் இருந்த காலி பணியிடங்கள், தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை மற்றும் 2026ஆம் ஆண்டில் எதிர்பார்க்கப்படும் காலி பணியிடங்கள் மற்றும் போட்டி நிலவரம் குறித்து பார்க்கலாம். முதல்ல டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கையை நம்ம பார்க்கலாம். கிடைத்துள்ள முந்தைய தரவுகளின்படி 2012ஆம் ஆண்டில் சுமார் 8864 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 2013ஆம் ஆண்டில் 42,124 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற சிறப்பு டெட் தேர்வில் 9,045 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2017ஆம் ஆண்டில் 18,578 பேரும், 2019ஆம் ஆண்டில் 316 பேரும், 2022ஆம் ஆண்டில் சுமார் 15,400 பேரும் தேர்ச்சி பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு 2012 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை சுமார் 86,970 என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்வுகளின் தேர்ச்சி விவரங்கள் தனியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவை. எனவே பழைய தேர்ச்சி எண்ணிக்கையையும் புதிய தேர்ச்சி எண்ணிக்கையும் ஒன்றாக கலந்து பார்க்காம தனித்தனியாக புரிந்து கொள்வது முக்கியம். அடுத்து டிஆர்பி தொடர்பான மற்றொரு முக்கியமான தரவை நம்ம பார்க்கலாம். 2024 மற்றும் 2025 காலகட்டத்தில் நடைபெற்ற முதுநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வுகளில் ஒவ்வொரு பாடத்திற்கும் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கும் தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருந்துள்ளது. உதாரணமாக தமிழ் பாடத்தில் 510 காலி பணியிடங்களுக்கு சுமார் 7,436 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் 317 காலி பணியிடங்களுக்கு சுமார் 10,665 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. மேக்ஸில் பார்த்திங்கன்னா 355 காலி பணியிடங்களுக்கு சுமார் 11,313 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். இயற்பியலில் பார்த்திங்கன்னா 514 காலி பணியிடங்களுக்கு 2,247 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். வேதியியலில் 409 காலி பணியிடங்களுக்கு 2,398 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. தாவரவியல் பார்த்திங்கன்னா 212 காலி பணியிடங்களுக்கு 368 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். இதேபோல் விலங்கியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்களையும் சேர்த்து பார்க்கும்போது போட்டியின் அளவு பாடத்திற்கு பாடம் என்ன பண்ணுது, மாறுபடுது. மற்றொரு கணக்கில் பார்த்திங்கன்னா பல்வேறு பாடங்களை சேர்த்து சுமார் 3,013 காலி பணியிடங்களுக்கு 40,738 பேர் தேர்வு எழுதியதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. இந்த எண்ணிக்கைகளை வைத்து 2026ஆம் ஆண்டில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கலாம், எவ்வளவு பேர் தேர்வு எழுத வாய்ப்புள்ளது என்ற எதிர்பார்ப்பையும் உருவாக்க முடியும். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கீழே சொல்லப்படும் எண்ணிக்கைகள், அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல, முந்தைய தேர்வுகளின் தரவு காலி பணியிடங்களின் நிலவரம் மற்றும் போட்டியாளர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே. ஓகே, தமிழ் பாடத்தில் சுமார் 300 முதல் 370 காலி பணியிடங்கள் வரலாம் என்றும் 15,000க்கும் அதிகமானோர் தேர்வு எழுத வாய்ப்பு இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இங்கிலீஷில் சுமார் 250 முதல் 300 காலி பணியிடங்கள் வரலாம். போட்டியாளர்களின் எண்ணிக்கை 20,000ஐ தாண்டும் வாய்ப்பும் இருக்கலாம். மேக்ஸில் சுமார் 450 முதல் 500 காலி பணியிடங்கள் இருக்கலாம் என்றும் தேர்வு எழுதுபவர்களின் எண்ணிக்கை 40,000ஐ தாண்டலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இயற்பியலில் சுமார் 250 முதல் 300 காலி பணியிடங்கள் இருக்கலாம். தேர்வர்களின் எண்ணிக்கை 6,000க்கும் அதிகமாக இருக்கலாம். வேதியியலில் சுமார் 250 முதல் 300 காலி பணியிடங்கள் வரலாம் என்றும் சுமார் 7,500 பேர் அல்லது அதற்கு மேல் தேர்வு எழுத வாய்ப்பு இருக்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. தாவரவியலில் பார்த்திங்கன்னா சுமார் 130 முதல் 180 காலி பணியிடங்கள் வரலாம். தேர்வு எழுதுபவர்கள் சுமார் 1,200க்கும் அதிகமாக இருக்கலாம். விலங்கியலில் சுமார் 150 முதல் 180 காலி பணியிடங்கள் வரலாம். தேர்வர்களின் எண்ணிக்கை 1,500ஐ தாண்டும் வாய்ப்பு இருக்கலாம்.
வரலாறு பாடத்தில் சுமார் 340 முதல் 350 காலி பணியிடங்கள் வரலாம் என்றும் 3500க்கும் அதிகமானோர் தேர்வு எழுதலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் புவியியல் போன்ற பாடங்களிலும் சுமார் 100 முதல் 150 காலி பணியிடங்கள் இருக்கலாம் என்றும் 500க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத வாய்ப்பு இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் சேர்த்து பார்க்கும்போது மொத்தமாக சுமார் 2400க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கலாம் என்றும் நான் 95,000க்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு எழுத வாய்ப்பு இருக்கலாம் என்றும் ஒரு கணிப்பு முன்வைக்கப்படுது. ஆனால் மீண்டும் ஒரு முறை நான் தெளிவாக சொல்கிறேன், இவை அதிகாரப்பூர்வ காலி பணியிட எண்ணிக்கைகள் கிடையாது. அரசு அல்லது டிஆர்பி அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் அறிவிப்பு தான் இறுதியானது. அதுவரை முந்தைய ஆண்டுகளின் தரவுகளை வைத்து நம்முடைய போட்டி நிலவரத்தையும் எந்த பாடத்தில் எவ்வளவு வாய்ப்பு இருக்கலாம் என்பதையும் மட்டுமே கணிக்க முடியும். டெட் பேப்பர் 2ல் இதுவரை தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை, டிஆர்பி தேர்வுகளில் ஏற்பட்ட காலி பணியிடங்கள் மற்றும் தேர்வர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை ஒன்றாக பார்த்தால், அதாவது 2026ஆம் ஆண்டில் போட்டி எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு பொதுவான புரிதல் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றவர்கள், டிஆர்பி தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அடுத்த அறிவிப்புக்காக தயாராகி கொண்டிருப்பவர்கள் இந்த தரவுகளை நம்ம கவனமாக பார்க்கலாம். அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் வரும் எந்த ஒரு வேக்கன்சி எண்ணிக்கையையும் உடனடியாக அதிகாரப்பூர்வமானது என்று நம்ப வேண்டாம். அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகே சரியான பாடவாரியான காலி பணியிட எண்ணிக்கையும் தேர்வு விதிமுறைகளும் உறுதியாக தெரியும். எனவே இப்போது நம்ம பார்த்த எண்ணிக்கைகளை ஒரு எதிர்பார்ப்பு மற்றும் போட்டி பற்றிய கணிப்பு என்ற அளவில் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். குறிப்பாக எந்த பாடத்தில் எவ்வளவு வேக்கன்சி வரலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதையும் சொல்லுங்கள். இந்த தகவல் மற்ற டெட் மற்றும் டிஆர்பி தேர்வர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.